Hi friends, today I am going to tell about 64th தேசம் சோழசிம்மபுரம் என்னும் திருக்கடிகை. பெருமாள் யோக நரசிம்மர். பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம் மேற்கே திருமுக மண்டலம், அமிர்தவள்ளி தாயார் விமானம், கோத்குரி விமானம், தீர்த்தம் அமிர்த தீர்த்தம், பிரதிக்ஷம் அனுமார். மொத்தம் 4 பாசல்கள் பாடப்பட்டது. அரக்கோணத்திலிருந்து 28 இறுதியான திருத்தலம் ஆகும். இந்த 67 நாள் திவ்ய தேசங்களில் நாம் அவ்வளவு எளிதாக சென்று தரிசனம் செய்ய முடியாது. இந்த திருத்தலத்தில் 1300 படிக்கட்டுகள் ஏற வேண்டும். கார்த்திகை மாதம் படிக்கட்டுகள் முழுவதும் ஜனங்களாக இருப்பார்கள். அதுவும் கார்த்திகை ஞாயிறு என்று சென்றால் 1300 படிக்கட்டும் பக்தர்கள் நிரம்பி வழிவார்கள். பக்தர்களுக்கு 400 500 படிக்கட்டுகள். சின்ன மலையில் பக்தர்கள் இப்படியெல்லாம் பெரிய மலை சின்ன மலை இரண்டையும் சேர்த்து சோழசிம்மபுரம் தனிகாச்சல யோக நரசிம்மர் பெருமாள். அவரை பெரிய மலையில் எழுந்திருக்கிறார். ஆஞ்சநேயராக சின்ன மலையில் எழுந்திருக்கிறார். ஆச்சரியமான திருத்தலம். வரப்பிரசாதியாக சோழிங்கூர் சோழனம் நரசிம்மபுரம் ஆச்சாரியார் சீனிவாச மகாகுரு என்ற திருநாமம். கோவிலில் கண்டமாரிதம் கொட்டங்குத்து ஆட்சியார் சுவாமி என்ற பெயரில் ஆட்சியார் 1043 1543 1607 வரைக்கும் எழுந்துள்ளார். இந்த திருத்தலத்தை ஸ்தாபித்தார். அவரே மேலே போக நரசிம்மர் கீழே திருத்தலத்தை ஏற்படுத்தி உற்சவராக பக்தருக்கெல்லாம் செய்தார். இந்த பெருமாளுக்கு கோவில் எல்லாம் எழுப்பி எல்லா ஏற்பாடும் செய்த இந்த சாமி. நேற்று ஒரு திவ்ய தேசம் சித்தியூர் திண்ணை நகரம் சீர்கூடு கோவிந்தராஜ பெருமாள். அந்த பெருமாளுக்கு மன்னர் ஒரு கடலில் போட்டுவிட்டு உற்சவமூர்த்தி திருமலையில் எழுத செய்து விட்டார். அப்போது இந்த ஊர் பெருமாள் இல்லாத ஊராக இருக்கிறது. பார்த்தோம். அந்த ஊர் பெருமாளை பிரதிஷ்டை செய்ததும் சோழனம் நரசிம்மபுரம் கொட்டாட்சியர் சுவாமி தான். இந்த திருத்தலத்திலும் அவர் தான் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அதுபோல இந்த திருத்தலத்தையும் சாமிநாதன் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். ஆச்சாரியர் அவரை திருமேனிகளோடு எழுந்தருளி செய்திருக்கிறார். பெரிய யோகி இவர். திருமலை சப்தகிரி திருத்தலத்துக்கு கீழே இருந்து போதில் அவருக்கு நமக்கும் சக்கரத்தாழ்வார் அவருக்கு நீதியாக நமக்கு இருக்கும் பெருமாள். சுதாவள்ளி நாச்சியார் உற்சவ நாச்சியார். அவரால் அணைக்கப்பட்டு பெருமாள் எப்போதும் எழுந்தருளியுள்ளார். 24 நிமிடம் ஒரு நாளிகை பொழுது இந்த மாமலையில் என்றால் நாம் பாவங்கள் எல்லாம் தொலைத்து விடும், நன்மை ஏற்படும். அதனால்தான் இதுக்கு கடிகாச்சலம் என்ற பெயர். அத்துவி ஆச்சலம் என்றால் மலை என்ற அர்த்தம். கடிது என்றால் நிதியாக கருணாநிதியாகவும் இந்த அர்த்தம். இந்த பெருமாள் ஸ்ரீநிதியாக இருக்கிறார், கருணாநிதியாக இருக்கிறார். பாசரத்தில் இந்த ஊர் ஒரு பெரிய குளம் இருக்கிறது. தக்கான் புஷ்கரணி என்ற பெயர். தக்கான் குளக்கரை. அங்கே நீராடி விட்டு தொண்டம்பாளையம் போய் மலை மேல் ஏறி பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும். இந்த மறைத்து விட்டார்கள். என்ன செய்தாலும் என்றாலும் நாம் மேலே நடந்து போனால் என்ன மலையா இருந்தாலும் இறங்கி வரலாம். ஆனால் நாம் ஒரு மலை ஏறிவிட்டு வந்தால் கால் வலிக்கும் என்று சொல்வாரு. அடுத்த நிறைய கால் கழித்து சாயங்காலம் நமக்கு போக வேண்டும் என்றால் சின்ன மலையும் ஏறி இறங்கி வந்தால் ஊர் திரும்பி வந்து விடலாம். கால் வலிக்காது. மத்தியானம் தொட்டாட்சியர் சீனிவாசகுரு வம்சத்தில் இருப்பார்கள். அவர்கள் தினமும் 1300 படிக்கட்டுகள் இறங்குகிறார்கள். அவர் நினைத்து பார்த்தால் அதன் மொத்தத்தில் அவருடைய 70 வரை கைங்கரியம் பண்ணினார்கள். 18 வயசில் மலை ஏற ஆரம்பித்து 50 வரை கைகாரியம் பண்ணி கொண்டிருந்தார். அதற்கு அவர் பெருமாள் சக்தி கொடுத்தார். யோக நரசிம்மராக பெரிய மலையில் தான் ஆகினோம். சின்ன மலையில் உள்ளவர்கள். அற்புதமான திருக்கோலம். எப்படி பெருமாள் வந்து தோன்றினார் என்று பார்ப்போம்.
ஸ்ரீராமன் போது தருவையில் தாமும் உடன் வருவதாக ஆஞ்சநேயர் கூற கடிவாளத்தில் என்னை குறித்து தவம் செய்யதும் சப்த ரிஷிகள் உண்டாகும் இன்னல்களை கலைந்து அதன் பின் வைகுண்ட வருவாய் என கூற அவ்வாறும் ஆஞ்சநேயர் இம்மலையில் வந்திருந்தார். காலன் கேயன் என்னும் இரு அரக்கர்கள் இந்நிலையில் நாராயணன் குறித்து தவம் செய்து ரசிக்கு பெருத்தமான இடையூறுகளை விளைவித்து அவர்களோடு பொருது கலைத்து போன ஆஞ்சநேயர் ஸ்ரீராமனை துதித்து நிற்க ஸ்ரீராமன் அவர் காட்சி தந்து சங்கு சக்கரங்களை வழங்க அவற்றால் இரு அரக்கர்களையும் தலையை வெட்டி ரிஷிகளின் தவத்தை மெச்சிய பகைவர் நரசிம்மமூர்த்தியை அவருக்கு காட்சி கொடுத்தார். நரசிம்ம அவதாரத்தை கண்டுகளித்த ஆஞ்சநேயர் ஆனந்த வஜனம் செய்து நிற்க ஆஞ்சநேயர் நீ நமது முன்னமர்ந்து யோக ஆஞ்சநேயரால் மக்களுக்கு தீராத பணிகளை தீர்த்து கலிகும் தருவாயில் எம்மை வந்து அடைவார்கள் என்றார். இதனால் யோக நிலையில் அமர்ந்த சங்கு சக்கரத்தின் ஆஞ்சநேயர் சந்நிதியுள்ளது. பிரதான கீர்த்தி அனுமானுக்கு வேறென்றும் திவ்ய தேசத்திலும் இல்லை. கலியுகம் முடியும் வரை அனுமானும் கலியுகத்திலே வாழ்வதாக ஐதீகம். எனவேதான் பக்தி ரசத்தோடு ராமாயணம் படிக்கிடம் தோறும் அனுமன் அருள்வார் என்று உருக்கமாக பிரதிஷ்டம் செய்ததாக ஐதீகம். ஆஞ்சநேயரை ரசித்துக் கொண்டிருக்கிறார். பெரியமலை சின்னமலை 1300 பேருக்கு கீழே இறங்கி போனால் அதே வேகத்தில் சின்னமலையை தரிசிக்கலாம். அப்போது நரசிம்ம பெருமாள் அனுகிரகம் செய்வார். பில்லி சூனியம் நாம் அங்கு தரிசனம் செய்ய எல்லாம் விலகும். கையில் ஒரு கோல் வைத்து இவர்களை கோலால் தலையில் தட்டி தீர்த்தத்தை தவிர்த்தால் ஓட்டமா போட வேண்டியதான். இந்த திவ்ய சந்நிதி பேர் ஒன்று நரசிம்மமூர்த்தி கண்டாலே ஓடும் சங்கு சக்கரத்தோடு பிடித்துக் கொண்டிருக்கிறார் ஆஞ்சநேயர் சுவாமி. 2 பேரும் பாருங்கள் சக்கரத்தாழ்வரை தரிசனம் செய்யலாம். இருவரும் இருவரை பார்த்தால் எல்லாம் ஓடி போயிடும். அனுமாரை தரிசனம் செய்தால் ஓடிவிடும். சக்கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா, அனுமாராக இருந்தால் கேட்க வேண்டும் அல்லவா. நரசிம்மர் ஒரு பக்கம் சக்கர ஆயுதத்துடன் ஆஞ்சநேயர் சுவாமி போக்க நரசிம்ம சுவாமி மலைக்கு போய் 4 கைகளோடு தரிசனம் செய்யலாம். இந்த பெருமாளுக்கு அக்ரகணி என்று பெயர் உள்ளது. அக்ரா என்றால் சர்க்கரை என்று, கனி என்றால் பழம். சக்கரை விதையாக விதைக்க வேண்டும், அதற்கு தேனி தண்ணீரை பாய்க்க வேண்டும், மரம் முளைக்க வேண்டும். அந்த மரத்தில் வளர்க்கும் இந்த பழம் தான் அக்ரா கனி. இந்த அளவுக்கு சுவையாக இருப்பார் என்று செயலிருந்து ஆச்சரியமான சரித்திரம் இங்கு. அதாவது உற்சவமூர்த்தி நாச்சியார், அமிர்தவல்லி நாச்சியார். அமிர்தம் என்றால் பயன்களை எப்போதும் நமக்காக செய்வார். உற்சவர் எழுந்தள்ளி இருக்கிறார். கொடுத்த ஆச்சாரியர் போலும் மேலே கொண்டு போய் எழுந்தள்ளி பண்ணிவிட்டார். பெருமாள் வந்ததும் கீழே இருக்கிறார். தாயார் உற்சவர் மேலே இருக்கிறார். தாயார் வந்து விடுவார். ஜனங்கள் எல்லாம் போய் தரிசனம் செய்ய வேண்டும் அல்லவா. அவர்களுக்காக தாயார் நவராத்திரி இறங்கி வந்து 2 மாதம் கீழே இருப்பார். உற்சவர் பக்தருக்காக மிகவும் உற்சிதமாக எழுந்திருக்கிறார். பிரதிச்சையோடு வலது வந்து என்னை தரிசனம் செய்யுங்கள் என்று சத்தத்தோடு எழுந்திருக்கிறார். ஆஞ்சநேயர் சப்தகிரியில் ஆகலிருக்கு. கடிகாலன் ஸ்ரீநதியும் கருணாநிதியும் ஒரு ரூபத்திலே முதலில் ஆண்டார். கந்தராண்டாள் என்பது முக்கியமான அம்சத்தில் தெய்வர்களால் அவர் எழுந்திருக்க செய்கிறார். யோக நரசிம்மர் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடி நாமும் சென்று சோழ நரசிம்மபுரம் சென்று தரிசிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே.